ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா? நான் தமிழ்லைன் பார்த்து எல்லோரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. என்னடா இந்த பொண்ணு ஸ்கின் கேரு மேக்கப் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தது, திடீர்னு மூவி பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு புரியுது. பட் நான் மூவியோட ரிவ்யூ எதுவுமே கொடுக்கல. நான் ஜஸ்ட் எனக்கு பார்த்து நான் கூஸ்பம்ஸ் ஆன விஷயம் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ என்னோடய தமிழ் பார்த்துருப்பீங்க. நான் லியோ மூவியை பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அடா போடா இவ்வளோ இதாக காமிச்சிட்டு செகண்ட் ஆஃபை இவ்வளோ முக்கியம் முடிச்சிட்டாங்க. சில பேர்த்துக்கு மூவியை ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது விஷயத்துலலாம் நிறைய விஷயத்தில் நோட் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு தெரியாது. அப்போது நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு இது ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்துச்சு. பட் நான் இவரோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இப்படி ஒருத்தர் நடிச்சிருந்தாரா, அதே மாதிரி இப்படி ஒருத்தர் படத்தை யோசித்து இவ்வளோ இதாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப இதில் அப்சஸ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு 2 days நான் அந்த ரிவ்யூஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி இல்லாமல் ஒவ்வொரு சீன் பை சீனுக்கு ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் அது நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் இப்போ இவரோட வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே ஓ இப்படிலாமா இருந்துச்சு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் லியோ மூவியை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் பார்க்குறக்கும் நீங்கள் அந்த மூவியை பார்த்து நீங்கள் கம்பைன் பண்ணுறக்கும், ஓஹோ இப்படிலாம் லொக்கேஷனை எடுத்திருக்காரா, இப்படிலாம் விஜயானா நடிச்சிருக்காரா, இப்படி ஒருத்தர் நடிக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களை நான் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, 100% நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கு எப்படி கூஸ்பம்ஸ் ஆச்சோ உங்களுக்கு அப்படியே ஆகும். நான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகியிருக்கேன். ஏன்னா நானே சேனலில் பேசியிருக்கேன் அப்படின்னா நான் அவ்வளோவா மூவி ரிவ்யூ இதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் அப்படின்னா, எல்லாமே பிடிக்கும் இதெல்லாம். சரி, நான் உங்களுக்கு நிறைய பேசல. நான் ஒரு 2 சீன் சொல்கிறேன். அந்த சீனை பார்த்துட்டு இப்படி இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஓகேவா? சீன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்குது? நார்மலாக அவர் ஃபைட் பண்ணுறாரு, ஹெட்ஷாட் பண்ணுறாரு, அப்படி தானே இருக்குது. பட் நான் இப்போ சொல்ல போகிறத வச்சு யோசிச்சு பாருங்கள். நார்மலாக ஃபைட் பண்ணாரா, ஹெட்ஷாட் பண்ணாரா அப்படிங்கிறத. எப்படின்னா இப்போ அவர் கண்ணை மூடி யோசிச்சாரா? கண்ணை மூடி யோசிக்கும் போது நம்ம என்ன நினச்சிருப்போம், ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வேளை ஃபேமிலி பற்றி யோசிக்கிறாரு, இல்லை டக்குன்னு ஒரு செகண்ட் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்போம். பட் அதுதான் தப்பு. அது ஏன் அப்படின்னா, அவர் ஒரு செகண்ட் லியோவை வெளியே கொண்டு வர்றதுக்காக ஒரு செகண்ட் டைம் எடுத்துக்கிறாரு. அந்த லியோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் டக்குன்னு ஷூட் பண்ணுவார். ஏன்னா அந்த லியோங்கிறது அந்த ஒரு டெவிலான கேரக்டர். அப்படி தான் இந்த படத்தில் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஒரு டெவில் கேரக்டர் லியோ. அவர் கைக்கு ஒரு வெப்பன் போயிடுச்சு அப்படின்னா அவர் அக்ரெசிவாக ஆயிடுறாரு. அதாவது பார்த்திபனாக இருக்கிறவர் அவர் கை அவருக்கே தெரியாமல் அவரோட அறியாமையினாலேயே அந்த வெப்பன் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஷூட் அவுட் சீன் தான். அவர் கண்ணுக்கு கன் போயிடுச்சு, அவர் கைக்கு கன் போயிடுச்சு, எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறாரு. ஓகேவா? ஆனால் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஒரு எமோஷனல் ஆவார். ஐயோ நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறது. அப்படி இல்லை, ஐயோ நம்ம லியோவை வெளியே கொண்டு வந்துட்டோமே, இனி என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோட சுயநிலைமைக்கே வருவார். அப்போ தான் அவர் பொண்ணை கூப்பிடுவார். அந்த பொண்ணு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவார், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படிங்குவார். அது ஏன் அப்படின்னா, அந்த லியோ அந்த கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அந்த பாடி கண்ட்ரோல் பண்ணனால அவருக்கு அது எதுவுமே தெரியாது. அவர் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டார். எப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திபனாக இருப்பார். ஒரு 30% அவர் உடம்புக்குள்ளே லியோ வந்துடும். லியோவோட பாடி அதாவது லியோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் லியோவாகவே மாறிடுவார். பார்த்திபனாக நடிக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவார். அந்த ஒரு சீன் பை சீன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேஸில் ரியாக்ஷன், அவரோட கண்ணிலேயே அந்த ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனை அவர் கண்ணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம அது நார்மலாக ஒரு இன்ட்ரோ சீனை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். பட் அது இல்லை, அவர் கண்ணிலேயே நடிச்சிருக்காரு, அவர் ஃபேஸ்லேயே நடிச்சிருக்காரு. அந்த ஒரு ஆக்டிங் இப்படிலாம் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த ஒரு சீன். ஓகேவா, இந்த ஒரு சீன் பார்த்துட்டிங்களா? இப்போ இன்னொரு சீன் பாருங்கள். அப்படி சொல்லாதீங்க தம்பி. என்னையா என்ன அவசரப்படாதீங்க. பேசாதீங்க. ஓகே, இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்சிஓ எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அந்த கைதியில் வர போலீஸ்கார சீனும் அண்ட் தென் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கமல் சார் வந்து பேசுகிற சீன்ஸும் தான் எல்சிஓவில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? அது ஃபுல்லாகவே இல்லை. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு நார்மலாக தான் போகுது. பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எல்சியூவில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறாங்க. இதை நான் சொல்லலை, அந்த போட்காஸ்ட்டில் பேசினவர் சொல்கிறாரு. அவரோட வீடியோஸ் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லலை, ஏன்னா வந்துட்டு அவர் அவ்வளோ நேரம் பேசுனதை என்னால் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பேசுகிறது என்னால் சுத்தமாக முடியாது. 15 மினிட்ஸில் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே பேசுகிறது என்னால் சுத்தமாக முடியாது. நீங்கள் அந்த போட்காஸ்ட்டை பாருங்கள், அப்போ புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சீன் சொல்கிறேன். இதில் வந்துட்டு அந்த போலீஸ்கார் வராரு. அவர் வரதில் வந்துட்டு ஒரு சீனில் வந்து விஜய் அண்ணா வந்து இவரை சத்தம் போடுறாரு, இதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, இதுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல போது அவர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ரீசார்ஜ் பண்ண தான் போனேன், நான் ரீசார்ஜ் பண்ண தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது யாராவது யோசிச்சிங்களா? வேறு ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம். ஏன் ரீசார்ஜ் பண்ண போன தெரியாமல் வாய் விடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது வந்து அவரோட இதில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நான் இதை வந்து சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இன்னொரு சீன் சொல்கிறேன். உண்மையிலே நீங்கள் தான் கமிஷனர் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய கண்ணு தூக்கி அத்தனை பேரையும் சுட்டிங்களா? மேனுவல் படித்து எந்த பட்டன் அமுத்துன்னு சொன்னது மட்டும்தான் நான். அதெல்லாம் டெல்லி தான் பார்த்துக்கிட்டு. ஓகே, இந்த சீன் பார்த்தீங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு தெரிஞ்சவரை நான் இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்லணும், அவர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த படத்தில் இந்த போலீஸ் எப்படி சொல்கிறாரு, கைதியில் வந்த போலீஸ் எப்படி சொல்கிறாரு, அதாவது அவர் கேட்குறாரு, விஜய் அண்ணா கேட்குறாரு, இவ்வளோ பெரிய கன் எடுத்து நீங்கள் தான் ஷூட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறப்போ அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்கணும், டெல்லின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்ல தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். பட் இந்த ஃபிலிமில் அவர் அப்படி சொல்லலை. இந்த சீனில் பார்த்துறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீனில் வந்து அவர் அப்படி சொல்லலை. என்ன சொன்னார், பட்டன் அமுக்கிறது மட்டும்தான் நான், மித்தது எல்லாமே டெல்லி தான் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, இதில் விஜய் அண்ணாக்கும் இவருக்கும் காமனாக தெரிஞ்சவர் டெல்லி, அப்போ இவங்களுக்கும் டெல்லி யாருன்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சீனில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கும், நைட்டில் வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கும். ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்கிற டைமில் அவர் வந்து அப்போவே வந்து அந்த லியோ வந்து அவரோட பாடியை வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30% ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து அந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு டைமும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டோன்னே திரும்ப மாட்டார். ஒரு 2-3 தடவை கூப்பிட்டு அவர் பேரை சொல்லி அவர் வந்து ஒரு டைம் வந்து சுயநிலைவுக்கு அப்போ தான் வராரு. ஓகே, நம்ம வந்து பார்த்திபன் தான், லியோ இல்லை, பார்த்திபன்னான்னு சொல்லிட்டு அவரோடக்குள்ளேயே வந்து அவர் வந்து லியோ கூட ஃபைட் பண்ணுறாரு. இல்லை நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் அவர் இருப்பார். பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும் அவர் வந்து நடிக்கிறாரு. அது வந்து எப்படி சொல்கிறது, பார்த்திபனா நடிக்கிற மாதிரி தெரியும். அது உங்களுக்கு வந்து இந்த படத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்குறப்போ தெரியும். ஓகே, இப்போ நான் இன்னொரு சீன் சொல்கிறேன். ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா ஒரு சீன் சொல்கிறேன். லியோவோட அப்பா இருக்கார்ல, ஆண்டனி தஸ், அவர் வந்து கெஃபே வந்திருப்பார். ஓகேவா? அந்த கெஃபேல வந்தப்போ அவருக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஏஞ்சலோட வியூ இருக்கும். இதே வந்து நம்ம விஜய் அண்ணாவோட வியூவில் என்ன இருக்கும், ஒரு டெவிலோட கிரீடம் இருக்கும். ஓகேவா? டெவிலோட க்ரௌன் இருக்கும். ஓகேவா? அந்த டெவில் க்ரௌனை வந்து இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, லொக்கேஷனை எப்படி சொல்கிறாரு, ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு கெட்டவர், ஆனால் இவருக்கே வந்து ஏஞ்சலோட பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காரு. பட் விஜய் அண்ணாக்கு எதுக்கு டெவில் கொடுத்துருக்காரு, பிகாஸ் இவர் கெட்டவர், இவரை விட எவ்வளோ மடங்கு கெட்டவர் விஜய் அண்ணாவாக இருந்திருப்பார் இந்த படத்தில் லியோவா. அதை தான் வந்து இந்த மூவியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த சீன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த பிக்சர் பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு சீன் சொல்கிறேன். எப்படி வந்து ரோலெக்ஸையும் லியோவையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லலை, அவர் சொல்லுவார். அவர் வந்து என்னை விட ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நான் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு சுத்தமாக தெரியல. பட் அவர் வந்து சீன் பை சீன்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் எடிட் பண்ணி போட்டிருப்பாரு. அப்போ உங்களுக்கு அதில் புரியும். அதுலேருந்து பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டாக வந்துட்டு கமல் சார் வந்துட்டு விஜய் எனக்கு கால் பண்ணியிருப்பார், அதாவது லியோவுக்கு கால் பண்ணியிருப்பார். கால் பண்ண உடனே ஹலோ நான் விக்ரம் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை, நான் யார் என்று தெரிகிறதான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது, விக்ரம் அவருக்கும் லியோ அவருக்கும் ஆல்ரெடி பாஸ்டில்
மாஸ்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதை லாஸ்ட்டாக முடிச்சிருப்பாரு. இதுலேருந்து செகண்ட் பார்ட்டோ இல்லை எல்சியோவில் இன்னொரு பார்ட்டுக்கு வந்துச்சுன்னா தான் நிறைய நம்ம கனெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு நிறைய இந்த படம் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த வீடியோட நான் எண்டில் வந்துட்டேன். நான் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. எல்லாமே நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். பிகாஸ் நான் உங்களை எப்படி சொல்கிறது, நான் உங்களை இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி தூண்டுறேன். எனக்கு ஒரு இதுவும் இல்லைங்க. ஆனால் நான் பார்த்து எனக்கு கூஸ்பம்ஸ் ஆனது, நான் எக்ஸைட் ஆனது, நான் அப்சஸ்ட் ஆனதை நீங்களும் பார்க்கணும். ஒரு நல்ல இன்னொன்று வச்சுக்கோங்களேன், அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னடா இந்த பொண்ணு உட்காந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்துச்சு, இப்போ இதை பாருங்கள் அதை பாருங்கள் சொல்லுது. ஏன்னா ஒரு நல்ல ஃபிலிமை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ நல்ல ஃபிலிமை மிஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க எனக்கு டெலிகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய டெலிகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் லியோ படத்தையும் அனுப்பிச்சி விட்றேன். தயவு செஞ்சு பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோட எண்டுக்கு வந்தார நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. ஓகே, until then bye from me. Bye. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.